வைத்தியரிடம் கப்பம் வாங்கிய தாதி அதிரடி கைது, அதிர்ச்சி அளிக்கும் பின்னணி. இன்று 17வது ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாள். இந்தியாவில் பேசிய பேச்சால் விமான நிலையத்தில் கைதாக போகும் அர்ச்சுனா எம்பி. சுவிஸ் நாட்டிலிருந்து வந்தவர் சண்டிலிப்பாயில் வெட்டிக்கொலை, தடயங்களை அழிக்க திருடர்கள் பெரிய திட்டம், பல லட்சங்கள் திரட்டு. அம்பாறையில் அதிர வைத்த துப்பாக்கி சூடு, சந்தேக நபரை கைது செய்ய சென்ற போது பரபரப்பு. வாகனத்தை மறித்து கொள்ளையடித்த 2 காவல்துறை உத்தியோகத்தர்கள் உட்பட 4 பேர் அதிரடி கைது. QR குறியீட்டு முறை இல்லாது எரிபொருள் வழங்கினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், வெளியான அறிவிப்பு. கண்டியில் பிரதான மருத்துவ நிலையம் ஒன்றில் தனியார் சேவையில் ஈடுபட்டுள்ள விசேட வைத்தியர் ஒருவரை அச்சுறுத்தி 60 லட்சம் ரூபாவுக்கும் அதிக பணத்தை கப்பமாக பெற்ற குற்றச்சாட்டில் அதே மருத்துவ நிலையத்தின் முன்னாள் செவிலியர் ஒருவரும் அவரது கணவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். தெல்தெனிய பிராந்திய சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தினரால் இவர்கள் சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளதோடு, பாதிக்கப்பட்ட விசேட வைத்தியருக்கு 24 வயதுடைய குறித்த செவிலியருக்கும் இடையில் சில காலம் நெருக்கமான உறவு இருந்ததாகவும், இந்த நெருக்கமான நேரங்களில் எடுத்த புகைப்படங்கள் தன்னிடம் உள்ளதாக கூறி அந்த செவிலியர் தனது கணவரோடு இணைந்து வைத்தியரை அச்சுறுத்தி அவ்வப்போது இவ்வாறு கப்பம் பெற்று வந்துள்ளமை போலீஸ் விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது. குறித்த செவிலியர் தனது பணியில் இருந்து விலகி திருமணம் செய்து கொண்டதன் பின்னர் மெதமகனுவர பகுதியில் வாழ்ந்து வந்துள்ளார். அதன் பின்னரே அவர் தனது கணவருடன் இணைந்து வைத்தியரை மிரட்டி பல சந்தர்ப்பங்களில் 60 லட்சம் ரூபாவுக்கும் அதிக பணத்தை கப்பமாக பெற்றுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த வைத்தியர் இது குறித்து தெல்தெனிய பிராந்திய சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தில் புகார் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளார். தமது உயிர்களை உள்நாட்டு யுத்தத்தால் நீத்தவர்களை நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் 17வது ஆண்டு நிகழ்வுகள் இன்று நடைபெறுகின்றது. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் இன்று திங்கட்கிழமை காலை முதல் உணர்வெழுச்சியோடு நினைவேந்தல் நடைபெறுவதோடு இன்று காலை 6 மணி முதல் 9 மணி வரை முள்ளிவாய்க்கால் கப்பலடி கடற்கரை பகுதியில் இறுதிப் போரில் உயிரிழந்த உறவுகளுக்கான பிதிர்க்கடன் மற்றும் மதக்கிரியைகள் நடந்துள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த பெரும் திரளான உறவுகள் இன்றைய நினைவேந்தலில் கலந்து கொண்டுள்ளதோடு 2009ஆம் ஆண்டு அரங்கேற்றப்பட்ட அநீதிக்கு எதிராக எதிர்ப்பை பதிவு செய்யவும் உலகிடம் நீதியை கோரவும் இந்த நினைவேந்தல் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. அரசியலை கடந்து தமிழ் தேசமாக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் முள்ளிவாய்க்கால் மண்ணில் அணிதிரண்டு தமது உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்துமாறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குழு கோரிக்கையை விடுத்துள்ளது. இந்தியாவில் வைத்து அர்ச்சுனா எம்பி வெளியிட்டுள்ள கருத்துக்களுக்காக இலங்கையின் கட்டுநாயக்க வானூர்தி தளத்தில் கால் பதிக்கும் போது கட்டாயம் தான் கைது செய்யப்படக்கூடும் என்று தெரிவித்துள்ளார். இலங்கையில் தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவரை பற்றி பேசுவது தேச துரோக குற்றச்சாட்டாக சொல்லி தன் குரல் நிரந்தரமாக முடக்கப்படலாம் என்றும் தமிழகத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் இவர் குறிப்பிட்டுள்ளதோடு, அந்நிய நாட்டவர்கள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்றும் தொப்புள் கொடி உறவுகளான தமிழக மக்களே தங்களை காப்பாற்ற வேண்டும் என்றும் அர்ச்சுனா கோரிக்கை விடுத்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மற்றும் தமிழகத்தின் முக்கிய அரசியல் தலைவரான விஜய் ஆகியோரிடம் தமிழ் இனத்திற்கான சர்வதேச நீதியை பெற்றுத்தர அரசியல் ரீதியாக போராடுமாறும் ராமநாதன் அர்ச்சுனா வேண்டுகோளை விடுத்துள்ளதோடு, இவர் தமிழகத்தில் நிகழ்ச்சி மேடையில் பேசிய பேச்சால் இலங்கை விமான நிலையத்தில் கைதாக வாய்ப்பு இருப்பதாக கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் சங்குவேலி பகுதியில் சுவிட்சர்லாந்தில் இருந்து வந்த முதியவர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது. பெருந்தொகை நகை மற்றும் பணம் கொள்ளையிடப்பட்ட சம்பவம் இங்கு பதிவாகியுள்ளதோடு, சுவிஸ் நாட்டிலிருந்து 2 மாதங்களுக்கு முன்பு வந்த 66 வயதுடைய வள்ளிபுர சந்திரசேகர் என முதியவர் சங்குவேலியில் உள்ள வீட்டில் தனியாக வசித்து வந்த நிலையிலேயே இந்த கொலை சம்பவம் அரங்கேறியுள்ளது. குறித்த நபரின் வீட்டின் புகைக்கூட்டின் வழியாக உள்ளே நுழைந்த திருடர்கள் முகத்தை துணிகளால் மறைத்துக் கொண்டு வீட்டுக்குள் புகுந்ததாக தெரிய வந்ததோடு, அதன் பின்னர் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்கள் உடைக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டுள்ளது. முதியவர் அணிந்திருந்த சுமார் 30 பவுன் தங்க நகைகள் மற்றும் 4 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் ஆகியவற்றை திருடர்கள் கொள்ளையிட்டு சென்றுள்ளதோடு, தடயங்களை அளிக்கும் நோக்கில் கையுறைகள் அணிந்து செயல்பட்டதோடு மோப்பனாய் வழித்தடத்தை குழப்பும் வகையில் மிளகாய் தூள் தூவி தப்பியதாக தெரிய வந்துள்ளது. இந்த திருடர்கள் எந்த கைத்தொலைபேசியையும் அந்த நேரத்தில் திருடி செல்லவில்லை என்றும், குறித்த முதியவர் 14ஆம் திகதிக்கு பின் காணாமல் போன நிலையில் உறவினர் ஒருவர் நேற்று இரவு வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்ற போது குறித்த கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் தொடர்பில் கண்டறிந்துள்ளனர். வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊருக்கு வந்த குறித்த முதியவரை பணம் நகைக்காக கொன்ற இந்த சம்பவம் அந்த பிரதேசத்தில் பெரும் பதட்ட நிலையை உருவாக்கியுள்ளது. எதிர்வரும் மே 20 மற்றும் 22 திகதிகளில் ஜனாதிபதி அனுர மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களுக்கு உத்தியோகபூர்வ விஜயங்களை மேற்கொள்ள உள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. விஜயத்தின் முதற்கட்டமாக மே 20ஆம் திகதி மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு செல்லும் ஜனாதிபதி பழைய மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெறவுள்ள மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பை இலக்காக கொண்டு மட்டக்களப்பு வெபர் விளையாட்டரங்கில் நடத்தப்படவுள்ள முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டத்திலும் ஜனாதிபதி தொடர்ந்து பங்கேற்க உள்ளதோடு, மே
மே 22ஆம் தேதி அம்பாறை மாவட்டத்திற்கான விஜயத்தை மேற்கொள்ளும் ஜனாதிபதி நிந்தவூர் கலாச்சார நிலையத்திற்கான அடிக்கலை நாட்டி வைக்கவுள்ளார். அம்பாறை நகரில் அமையவுள்ள புதிய வர்த்தக தொகுதிக்கான கட்டுமான பணிகளையும் இவர் இதன்போது ஆரம்பித்து வைக்கவுள்ளதோடு இந்த விஜயத்தின் இறுதி நிகழ்வாக அம்பாறை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெறவுள்ள மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பிராந்தியத்தின் அபிவிருத்தி பணிகள் குறித்து ஜனாதிபதி கலந்துரையாடவுள்ளார். அம்பாறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோத மதுபான விற்பனையோடு தொடர்புடைய ஒருவரை கைது செய்ய சென்றபோது துப்பாக்கி சூடு இடம்பெற்றுள்ளது. நேற்று இரவு குறித்த சம்பவம் அரங்கேறியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளதோடு போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் நடத்திய சோதனை நடவடிக்கையில் சந்தேக நபர் உத்தியோகத்தர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்த முயன்றதாகவும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்து அவர் தப்பியோடியுள்ளார். அதன் பின்னர் நடமாடும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் சந்தேக நபரை மீண்டும் கைது செய்ய முற்பட்ட போது அவர் அந்த உத்தியோகத்தரின் துப்பாக்கியை பறிக்க முயன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் உண்டான பதற்றமான சூழ்நிலையில் சந்தேக நபர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாகவும் காயமடைந்த அவர் மீண்டும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். இந்த சம்பவத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரும் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ரத்மலானை வானூர்தி நிலைய வீதியில் பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்றை இடைமறித்து ஓட்டுநரிடமிருந்து 3,80,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த குற்றச்சாட்டில் கல்கிசை தலைமையக காவல் நிலையத்தின் 2 காவல்துறை கான்ஸ்டபிள்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்தோடு பொய் முறைப்பாடு வழங்கிய குற்றச்சாட்டில் முறைப்பாட்டாளர் உட்பட மேலும் 2 பேர் என அவர்களோடு சேர்த்து மொத்தம் 4 பேர் கல்கிசை பிராந்திய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இப்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட காவல்துறை உத்தியோகத்தர்கள் இருவரும் கல்கிச தலைமையக காவல்துறையின் பல்வேறு முறைப்பாடுகள் பிரிவில் கடமையாற்றி வந்தவர்கள் என்றும் கடந்த 15ஆம் தேதி ரத்மலானை வானூர்தி நிலைய வீதியில் வைத்து இந்த கொள்ளை சம்பவம் நடந்துள்ளது. மொரட்டுவ அங்குலானை சயரப்புற அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதியில் வசிக்கும் நபரொருவர் இது குறித்து காவல்துறையில் முறைப்பாடு செய்திருந்த நிலையில் குறித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட விசாரணை அதிகாரிகள் 2 காவல்துறை உத்தியோகத்தர்களையும் கைது செய்துள்ளனர். கொள்ளையடிக்கப்பட்ட பணம் சீட்டு பணம் என முறைப்பாட்டாளர் கூறிய வாக்குமூலத்தில் காவல்துறையினருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்த போது அந்த நபர் பொய் வாக்குமூலம் அளித்துள்ளமை கண்டறியப்பட்டதோடு அதைத் தொடர்ந்து காவல்துறையினரை தவறாக வழிநடத்திய குற்றச்சாட்டின் கீழ் இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய முறைப்பாட்டாளரான நபரும் அவரோடு இருந்த மற்றொரு பெண்ணும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நாட்டில் QR குறியீட்டு முறை இல்லாமல் எரிபொருள் வழங்கும் எரிபொருள் நிலையங்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளது. எரிபொருள் விநியோகத்திற்கு QR குறியீட்டு முறை கட்டாயமானது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக இயக்குனர் மருத்துவர் மயூரநேத்தி குமார தெரிவித்துள்ளதும் குறிப்பிட வேண்டியது. சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹம்மாந்தோட்டை துறைமுகத்துக்கு அருகிலுள்ள மத்தளை வானூர்தி நிலையத்தை வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு கொடுக்க இலங்கை முடிவு எடுக்கும் என்றும் அதனை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கையின் இந்த முடிவானது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் மூலோபாய ரீதியான நிலப்பரப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள முனையும் இந்திய நிறுவனங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பாக அமையலாம் என்றும் இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளதோடு மத்தள ராஜபக்ச சர்வதேச வானூர்தி நிலையத்தை 30 வருட கால குத்தகை அடிப்படையில் பொறுப்பேற்று நடத்துமாறு உள்நாட்டு மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு இலங்கை அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அழைப்பு விடுத்துள்ளது. தலைநகர் கொழும்பிலிருந்து 250 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள குறித்த வானூர்தி நிலையம் கடந்த 2013ஆம் ஆண்டு சைனா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்கில் 209 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனாக பெற்று பிரமாண்டமாக ஆரம்பிக்கப்பட்டது. ஆனாலும் போதிய பயணிகள் போக்குவரத்து மற்றும் சர்வதேச வானூர்தி நிறுவனங்களின் பங்களிப்பு இல்லாத காரணத்தால் பல ஆண்டுகளாக பயன்பாடின்றி இருந்து வருகின்றது. இதனால் உலகின் மிகவும் வெறிச்சோடிய வானூர்தி நிலையம் என்ற பெயரையும் இந்த சர்வதேச விமான நிலையம் பெற்றுள்ளது.